ரெயின்போ எஃப்எம் 101.4 இதோ திவ்யா உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். எஸ், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலக மூளை எழற்சி தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணரான டாக்டர் ராமன் அவர்கள் கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு நம்ம இந்த என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். நீங்கள் நேர்களோடு இணைந்து எங்களுக்கும் நிறைய பதில்களை சொல்ல போகிறீங்க. ஸோ நேர்களாகிய நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952205554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பல விஷயங்கள் பேசலாம். டாக்டர், முதல்ல இந்த என்செஃபலைட்டிஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? என்செஃபலைட்டிஸ் அப்படின்றத நம்ம தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். என்செஃபலான் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழுடைய ஆக்கம் மூளை. ஐட்டிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது மூளை மேலே பழுப்பணுக்கள் உட்கார்ந்துருது. ஸோ நம்ம மூளைக்கு மேலே நம்மளுடைய சொந்த நோய் எதிர்ப்பு சக்தி பழுப்பணுக்கள் இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு பேர் தான் என்செஃபலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய சொந்த எதிர்ப்பணுக்கள் நம்ம மூளையை தாக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால வரக்கூடிய ஒரு நோய் தான் என்செஃபலைட்டிஸ். ஓகே டாக்டர். ஸோ நேயர்கள் நம்ம கூட இருக்காங்க. மூளை சம்பந்த விஷயமா பல விஷயங்கள் நம்ம கிட்ட கேட்க போறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலியில் நம்ம பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? கண்டிப்பா. ஐயா சொல்லுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். எனக்கு தெரிஞ்சவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிக்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா அவரு பிக்ஸ்ன்றது எப்படி பல்ல கடிச்சிட்டு தப்புன்னு விழுந்துடுறாரு. அது ஒரு பிக்ஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த மாத்திரை போடுறதுனால ஒரே தூக்கம் வருதுன்னு தூங்குறாரு சார். பயங்கரமா தூங்குறாரு. அது என்னன்னு தெரியல. மாத்திரை வேற அந்த ஆக்சிடால் 300, வாழ்க்கை மோடி 1000, டார்லேவா 500 இது போல மாத்திரை தான். லோபேசம் கூட போடுறாரு தூக்கம் மாத்திரனால. அது தூங்குறதுனால அது எப்படி சார்? அது இப்போ இல்லை, இப்போ இந்த ஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வகைரா இருக்குங்க சார். ஆமா ஆமா. உங்களுக்கு இவருக்கு ஒரு ரிஃப்ராக்டரி சீஜர் அப்படின்ற போது மருந்துகளுக்கு அவ்வளோ லேசில் சரிப்பட்டு வராத ஒரு வலிப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இவர்கிட்ட திருப்பி உட்காந்து முதல்ல இருந்து பேசி இவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து அதுக்கப்புறமா ஒரு சில மாத்திரைகளை மாற்ற வேண்டியது இருக்கும். அதை மீறி இப்படி இருக்குன்னா இது மூளையில் எந்த பகுதியிலேருந்து வருதுன்னு பார்த்து அந்த பகுதியை ஒருவேளை அகற்ற முடியும், அதை சரி பண்ண முடியும்னா நம்ம இதை சர்ஜரியிலாவும் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் மருந்துகளில் குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அப்பனா காலம் ஃபுல்லா மாத்திரை போட்டுட்டே இருக்கணும்ல சார்? 2-3 வருஷம் வலிப்பே இல்லாம இருந்ததுன்னா மாத்திரைகளை நிப்பாட்டுறதை பத்தி யோசிக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் ஒண்ணு கடைசியா Facebookல பார்த்தேன், ஆளு பாலிவுட் ஆக்டர் போல இருக்கீங்க நீங்க. ரொம்ப நன்றி. இந்த காம்ப்ளிமெண்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு. Thank you சார். Thank you. ஓகே, நம்ம கூட நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் தான் இருக்காங்க. நேயர்கள் வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம். ராஜலட்சுமி டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம். இது மூளை சம்பந்தப்பட்டதுங்கிறதால இந்த ஆட்டிசம் ஹைப்பர்ங்கிறது மூளை சம்பந்தப்பட்டதா, இது வேறயா, அது குறைபாடா, அது சரி பண்ண முடியுமா? ஓகே, நிறைய சம்பந்தமா கேட்கறதுக்கு. ஓகே, அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சரி கேட்கணும்னு தோணிச்சு கேட்குறேன். சரிங்க மேடம். இந்த ஆட்டிசம் அப்படின்றது மூளை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். இதை நம்ம ஒரு நோயாக பாவிக்க முடியாது. நீங்கள் பிறந்து மூளையில் இப்போ நீங்கள் மூளையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது மேடம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய தகவல் தொடர்பு நரம்புகள் மூலமாக தான் நடக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தகவல் தொடர்பு சரியாக போய் முடியலன்னு வச்சுப்போமே. இப்போ நான் பேசும்போது நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றது ஒரு மூளை பகுதியில் இந்த மூளை காது பகுதியிலேருந்து கவனிக்கிற பகுதிக்கு போகிற நரம்புகள் சரியாக இருந்தால் கவனிப்பீங்க. அப்படி பண்ண முடியல, அந்த நெட்வொர்க் போய் சரியாக சேரலைன்னா உங்கள் கவனச்சிதறல் ஏற்படும். அதுதான் இந்த ஆட்டிசமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நரம்புகள் வளர்ச்சி நிலையிலே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இது நோயின்னு சொல்ல முடியாது. நோயின்னா நம்ம அதுக்கு மருந்துகள் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது நோயின்னு சொல்ல முடியாது. இது ஒரு நரம்புகள் வளர்ச்சி நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை மருந்துகளை மட்டும் இல்லாமல் இதுக்கு பயிற்சி வகை மூலமாக தான் இது முக்கியமான தீர்வு வரும். மருந்துகள் எப்போ அது மூலமாக இருக்கிறவங்க அதிகமாக ஆவேசப்படுறாங்க, ரொம்ப அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறாங்க, அந்த மாதிரி நிலைமையில தான் மருந்துகள் இதுக்கு உபயோகப்படும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 29860038
அல்லது 2952055544. டாக்டர், உலகம் முழுக்க இந்த வேர்ல்ட் என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற இந்த டேவை ஏன் கடைபிடிக்கிறோம் டாக்டர்? ஸோ இப்போ இந்த என்செஃபலைட்டிஸ்ன்றது வந்து 90 to 95% கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். ஆனால் நேரத்தில் நீங்கள் கரெக்டான நேரத்தில் இந்த என்செஃபலைட்டிஸை கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளால் இந்த தடுக்க முடியும். அதாவது என்ன, உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் நம்ம நரம்பு மண்டலத்தை அடிக்குது. அப்போ அந்த நடக்கிற நேரத்தில் அதை முடிச்சாதான் உண்டு. நீங்கள் நரம்பை இழந்த பிறகு ஒரு சில நேரம் அந்த இழந்த நரம்புகளுடைய வேலை உங்களுக்கு நடக்காமலே போயிடலாம். ஓகே. ஸோ அப்போனா இந்த என்செஃபலைட்டிஸ் பற்றின விழிப்புணர்வு இருந்தால் தான் நீங்கள் நேரத்துக்கு போய் சேர முடியும். அப்போ அதுக்கு ஒரு நாளாக பண்ணணுமே தான் இந்த என்செஃபலைட்டிஸ் டேவை நம்ம அனுசரிக்கிறோம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ரெட்டில்ஸ்ல இருந்து பாரி பேசுறோம். பாரி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவங்க பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வருது. சரிங்க சார். அவங்க ரொம்ப பதட்டப்படும் போது, ரொம்ப பயப்படும் போது வருது. அதுக்கப்புறம் வர்றது இல்லை. இப்போ அவங்களுக்கு திருமணம் எல்லாம் பண்ணலாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? ஐயா, வலிப்புக்கும் திருமணத்துக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லைங்க ஐயா. வலிப்புக்கான கரெக்டான முறையை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுட்டு எத்தனையோ லட்சம் பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு தேவை அதுக்கான சரியான மருந்தை கொடுத்து நம்ம அவங்கள வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகணும். அவங்களுக்கான மருந்துகளை மட்டும் சரியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கல்யாணம் வேறு, குழந்தை பெற்றுக்கிற தன்மை வேறு. அந்த தன்மைக்குள்ளே போகும்பொழுது சில மருந்துகள் கூடாது அப்படின்றது. அதை மட்டும் நம்ம குழந்தைக்கு முன்னாடி அதை நம்ம சரிபட வச்சுக்கிட்டோம்னா நல்லபடியாக அவங்க வந்து குடும்பத்துக்குள்ளேயும் போகலாம், குழந்தையும் பெற்றுக்கலாம். அவங்க வந்து ஒரு பெண்லேருந்து ஒரு தாயாகவும் மாறுறதுக்கு எல்லா வகையும் உண்டு. இதை வந்து இதனால் ஒரு கல்யாணம் தடைப்படுறதை வந்து நம்ம எந்த காலத்துலேயும் அனுமதிக்கவே கூடாது. இதை நிச்சயம் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கவே கூடாது. கல்யாணம் நிச்சயம் பண்ணலாம். சரி, இது 4 அடிவில் சரியாயிடுங்களா? இது வரைக்கும் அவங்க எந்த டேப்லெட்டும் எடுக்கல. இயற்கையாக சரியாகிறது வலிப்புக்கு வாய்ப்புகள் உண்டுங்கய்யா. ஆனால் நம்ம மாத்திரை எடுக்காமல் வலிப்பு வந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ நம்ம மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கோம். நம்ம வந்து பயந்து ஓட அது வந்து வலிப்பு சரியாகிறதுக்கான வாய்ப்பு தள்ளி போகும். ஸோ மருந்துகள் வேணும். நாம் வந்து மருந்துகள் போட்டு ஒரு 2-3 வருஷம் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மருந்துகளை எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். நன்றிங்க சார். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். பாரி சொன்ன மாதிரி இந்த படத்துலலாம் மித்துனே வச்சுக்கலாம். இந்த ஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு வாழ்க்கையே பாதிக்குது. அண்ட் நீங்கள் நல்லா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், பிஜி மணிவாசன் பேசுறேம்மா. மணிவாசன். டாக்டர் இருக்காங்க. இந்த நோய் வருதுன்னு எப்படிமா தெரிஞ்சிருக்கிறது? இப்போ நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் சொல்றீங்கல்ல, இப்போ ஐயா சொல்லிட்டு இருக்காரு வலி போறேன்னு. இதுக்கு மருந்து கிடையாதா? இல்ல எப்படிதான் இதுக்கு செலவு தெரிஞ்சுக்கிறது? வலிப்புக்கான விஷயங்கள் வந்து வலிப்பு வரும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடுங்கய்யா. அது வந்ததுன்னா அதுக்கான மருந்து நம்ம எடுக்க போகிறோம். அறிகுறிகள் நீங்கள் ஒரு மனிதருக்கு வந்து கை கால் வெட்டி இழுக்கிறது, பார்வை ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேச முடியாமல் இருக்கிறது, நினைவிழந்து விழறது, அப்புறமா வந்து உள்ளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம், ஒரு பயம் சடனாக வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த நேரம் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் வலிப்புக்கூடிய அறிகுறி. இது வலிப்புக்கு மட்டும்தான். வலிப்புன்றது ஒரு வெளிப்பாடு தான். அந்த வலிப்புக்கு காரணம் மூளை காய்ச்சலாக இருக்கலாம், பக்கவாதமாக இருக்கலாம், மூளை கட்டியாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ நாம் வந்து ஒரு அறிகுறியை பற்றி பேசுகிறோம். அதில் ஒரு காரணம் மூளை காய்ச்சல்ன்றது தான் இன்றைக்கி ஒரு நோயாக ஒரு நாளாக அனுசரிக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அதை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இந்த மூளை காய்ச்சல் அப்படின்ற இந்த நோய் எவ்வளவு ஆபத்தானது டாக்டர்? ஸோ உடம்புல எந்த பகுதியில் காய்ச்சல் வந்தாலுமே அந்த அந்த டார்கெட் ஆர்கன், நம்ம அந்த உறுப்பு உடைய செயலிழப்பு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த உடைய வீரியம் இருக்கும். இப்போ நம்ம கிட்னியில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, நம்ம யூரின் ட்ராக்ல வந்ததுன்னா அது சிம்பிளாக இருக்கும். கிட்னிக்கு போயிடுச்சுன்னா அது சிவியர் ஆகிடும். ஆமாம். அது மாதிரி நம்ம உடம்புலேயே ஹையஸ்ட் ஆர்கன் அப்படின்னா அது மூளை தான். அதுக்கப்புறமா தான் இருதயம் எல்லாமே வருது. ஸோ அப்போ அங்கேயே ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது இருக்கிறதுலேயே சிவியரானது என்செஃபலைட்டிஸ் அல்லது மூளை காய்ச்சல் தான். ஆனால் அந்த சிவியர்லேயுமே கிரேட் இருக்குது. மைல்டு என்செஃபலைட்டிஸ் டு சிவியர் என்செஃபலைட்டிஸ் இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய
அறிகுறிகளை பொறுத்து இருக்குது. இப்போ மைல்டு என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு வரும்போது நல்லா இருப்பாங்க, சடனாக கொஞ்ச நேரம் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் கொட்டாய் விட்டு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, லெத்தர்ஜிக்காக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. இந்த நிலமையில் மட்டுமே இருக்கும். இது மாதிரி வர்றது பெரும்பாலும் வந்து வைரஸ் கிருமிகளால் வர்றது. வரும் ஒரு 2-3 நாள் வந்து தலைவலி சிவியராக இருக்கும், ட்ரௌசியாக இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாளில் மருந்து போட அப்படியே சரியாகி போயிடுவாங்க. ஆனால் இது மாதிரி வராமல் ஒரு 50% பேருக்கு மேலே எப்படி வரும்னா வலிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நினைவை மொத்தமாக இழந்துடுவாங்க, அன்கான்ஷியஸ் ஆகி கோமாக்கு போயிடுவாங்க. அப்புறம் கை கால்கள் வந்து சில நேரம் செயலிழக்காமல் போயிடும். அது போக வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் சில நேரம் வென்டிலேட்டருக்குள்ளே செயற்கை சுவாசம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையில் போய் முடியறது தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி டைமில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அப்போ நம்மளோட வந்து டைம் இஸ் பிரெயின்னு சொல்கிற மாதிரி நொடிகள், நிமிடங்கள், மணிக்கணக்குகளில் தான் நரம்பு வந்து இழந்துகிட்டே வரும். அப்போ அந்த நேரம் நம்ம வந்து எமர்ஜென்சியாக இதை பாதிப்போம். இது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் எமர்ஜென்சி. ஸோ எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்போது இது ஒரு நியூரலாஜிக்கல் எமர்ஜென்சி. அப்போ நம்மளுடைய வேகம் வந்து மிக வேகமாக இருக்கணும். சில நேரங்கள் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே இது கிருமி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கை கூட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கவே ஆரம்பிப்போம். ஓகே டாக்டர், மூளை கட்டிக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர்? மூளை கட்டிகள்ன்றது வந்து மூளை கட்டிகள் மூலமாக என்செஃபலைட்டிஸ் வரப்போகிறது இல்லை. மூளைக்கட்டிகள் அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அங்கே வந்து ஒரு மூளையுடைய திசுவோ அதை சுற்றி இருக்க திசுவோ அதிகமாக வளர்ச்சி பெறுறது. என்செஃபலைட்டிஸ்ன்னு நாம் இங்கே பேசுகிறது, ரொம்ப காமனாக பேசுகிறது கிருமிகள் மூலமாக வர என்செஃபலைட்டிஸ். ஆனால் இன்னொரு வெரைட்டி இருக்குங்க, அதுக்கு பேர் வந்து ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லுவோம், தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எந்த காரணமுமே இல்லாமல் நம்ம மூளையை தாக்கிடுறது. அதை வந்து ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ் சொல்லுவோம். அதுவுமே நாம் இப்போ இந்த கடந்த மாதத்தில் மட்டும் நான் ஒரு 6-7 பேர் இதை மாதிரி பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு வைரஸ் கிருமி உடம்புல எங்கேயாவது வரும், அந்த கிருமியை அழிக்க போகும்போது தவறுதலாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம மூளையே அந்நியமாக பட்டுரும். அப்போது வேலையே பயிரமையிற மாதிரி இந்த எதிர்ப்பணுக்கள் போய் நம்ம மூளையை அடிச்சிருவாங்க. அதுவும் ஒரு வகை என்செஃபலைட்டிஸ். ஆனால் அதுக்கு கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்டும் கிருமி மூளைக்குள்ளே போய் அதனால் வர ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு. ஆமாம். ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலிருந்து கே தாமஸ் பேசுகிறேன். கே தாமஸ் டாக்டர் இருக்காங்க, பேசிட்டீங்களா? பேசுகிறேன் மேடம். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சார், அதாவது இந்த மூளை காய்ச்சல் பொதுவாக வர காரணம் என்ன, அது எந்த வயசுக்காரங்களுக்கும் வரும், வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்க, இந்த மூளை காய்ச்சல் பொதுவாக கிருமிகள் வழியாக தாங்க வருது. கிருமிகள் வழியாக தான் வருதும் மூளை காய்ச்சல். இந்த கிருமிகள் வந்து மூளைக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய மூக்கு வழியாகவே அது மூளைக்குள்ளே என்ட்ராயிடலாம். நம்ம மூக்குடைய மேல் பகுதிகளும் மூளைக்கு நடுவில் ஒரு சின்ன எலும்பு மட்டும்தான் இருக்குது, அந்த எலும்பு வழியாகவே இவங்க உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி வகையால் ஒரு சில கிருமிகள் போகும். மற்றபடி நம்மளோட ரத்தம் வந்து மூளைக்குள்ளே போகும்போது அது வழியாக ட்ராவல் பண்ணியும் இந்த கிருமிகள் போயிடலாம். ஸோ இந்த கிருமிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம குடல் வழியாக ஏறி ரத்தத்துக்குள்ளே போயும் போகலாம், நம்ம நுரையீரல் வழியாக வந்து ரத்தத்துக்குள்ளே போயும் போகலாம், இல்லை மூக்கு வழியாக நேர மூளைக்குள்ளேயும் போகலாம். சில நேரங்கள் அதுதான் அடுத்து வரும். சில நேரங்களில் கொசு தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இல்லை பல நேரங்களில் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து சீசன் டைமில், மழை சீசன் டைமில் அதிகபட்சமாக டெங்கு கிருமினால் இது மாதிரி நடக்குது. நான் பேசுகிறது சென்னை மாவட்டத்தில். இது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான ஒரு மூளைக்காய்ச்சல் கொசு வழியாக பரவுறது உண்டு. இந்த கிருமி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் மனுஷங்க கிட்டே இருக்காது, இது வந்து பன்றிகள் கிட்டே இருக்கும். ஸோ அந்த பன்றிகள் கிட்டேருந்து ரத்தத்தை எடுக்கிற அந்த கொசு நம்ம உடம்புல வந்து அதை கொடுத்துட்டு போயிடும். இது உடனே இந்த கிருமி என்ன ஆகும்னா ரத்தத்து வழியாக பரவி நேராக மூளையில் போயிட்டு உட்காந்துரும். ஸோ கொசு வந்து டெங்கு மற்றும் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் மூலமாக நம்மளுடைய மூளையை பாதிக்குது. சில நேரங்கள், ரொம்ப அரிய நேரங்களில் மலேரியாவுமே மூளையை பாதிக்கும், அதுக்குமே கொசு ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வகைரா நோய்க்கு மட்டும் நம்மக்கிட்ட தடுப்பு ஊசி இருக்குது, டெங்குக்கும் மலேரியாவுக்கும் இல்லை. அதை வந்து நம்ம மூளை காய்ச்சலுக்கு தடுப்பூசி இருக்கா சார்? அந்த ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வகைரால உண்டுங்கய்யா.
அதாவது நம்ம ஊருக்கு வர வெளிநாட்டவர்கள் எல்லாம், நான் வந்து என்னுடைய பணி வந்து நான் யுனைடெட் கிங்டமில் நான் வாழும்பொழுது அங்கேருந்து வர வெளிநாட்டவர்கள் எல்லாம் நம்ம ஊருக்கு வரும்போது ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வேக்சின் போட்டுட்டு தான் வருவாங்க. ஓகே. நம்மளுமே வந்து ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் போகும்போது எங்கே வந்து இயற்கையாக வந்து நிறைய மரங்கள் செடிகள்லாம் இருந்து கொசுகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம இதை போட்டுட்டு போகிறோம். காடுகளுக்குள்ளே போகும்பொழுது நம்ம இந்த வேக்சின் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இந்த வேக்சின் போட்டுக்கிறது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர், கண்டிப்பா அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லியிருப்பீங்க. டாக்டர், இந்த மூளை காய்ச்சல் குழந்தைங்க பெரியவங்க இதுல யாருக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர்? இந்த மூளைக்காய்ச்சல் ஆனது வந்து எல்லா சாராருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு வயசுலையுமே ஒவ்வொரு விதமான கிருமிகள் மூளையை பாதிக்கிறது உண்டு. குழந்தைங்களுக்கு வர கிருமி பெரும்பாலும் பெரியவங்களுக்கு வர்றதில்லை. அதே மாதிரி வயசானவங்களுக்கு வர்றது பர்டிகுலராக ஒரு டைப் கிருமிகள் தான் இருக்குது. சின்ன வயசில் வர்ற இந்த குழந்தைங்களுக்கு வர்ற கிருமிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு தடுப்பூசிகள் இருக்குது. ஒரு சிலர் கிருமிகளுக்கு, அதுவும் பாக்டீரியா வகைகள் கிருமிகளுக்கு தடுப்பூசிகள் உண்டு. ஸோ அதன் மூலமாக இந்த மூளைக்காய்ச்சலுடைய தாக்கமை வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். இப்போது மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தடுப்பூசி போட்டுட்டா கிருமிகள் வராதுன்னு இல்லை, இந்த கிருமிகளுடைய தாக்கம் குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் கொரோனா ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா கொரோனா வராதுன்னு இல்லை, வந்தாலும் அதோடைய தாக்கம் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம எதிர்ப்பு சக்திகள் வந்து அதை எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, புதுசாக வந்த மாதிரி இல்லை. ஸோ அதுபோல் இது எல்லா வகையராக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். நமக்கு வரக்கூடிய மெத்தட்ஸ் தான் முக்கியம். பெரும்பாலும் மான்சூன் பீரியடில் நம்மளுடைய மழை காலங்களில் வந்து இந்த புயலும் இந்த புழுதிகளும் கிளம்பும் பொழுது அப்போது இது கூட சேர்ந்து காற்றில் பரவி சில கிருமிகள் வரும். அந்த கிருமிகளை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியால் முதல் கட்டத்தில் தடுக்க முடியாத பட்சத்தில் ஒரு சிலது வந்து மூளைக்கு பரவக்கூடும். அப்படி பரவக்கூடியது வந்து மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்த முடியும். இது ஒரு வகைரா. மிச்சம் தான் நம்ம ரத்தத்து வழியாக வர்றது சொன்னோம். கொசுக்கடி மூலமாக ரத்தத்து வழியாக போகிற கிருமிகளும் நம்மளுடைய குடல் வழியாகவோ இல்லை மற்ற வகைரா வழியாகவும் இந்த கிட்னி வழியாகவும் மூளையில் நம்ம ரத்தத்தில் பரவல கிருமிகள் வந்து மூளையை சென்று அடைஞ்சிடுச்சுன்னா அப்போ அவங்க வந்து இதை கொண்டு வருவாங்க. பெரும்பாலும் 3 இடங்களில் நம்மளுடைய உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அனுமதி கிடையாது. இவங்களை வந்து நம்ம இம்யூனோ ப்ரிவிலேஜ்டு சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். மூளை, கண்கள், ஆண்களுடைய விரைகள், இந்த 3 இடங்களுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி போக முடியாது. எப்படி போலீஸ் வந்து காலேஜுக்குள்ளே போகக்கூடாதோ அந்த மாதிரி இந்த இடத்துல போகக்கூடாது. அப்போ அதை மீறி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளே போகுதுன்னா அப்போ அந்த காலேஜுக்குள்ளே யாரோ பூந்துட்டான், அவங்கள கொல்றதுக்காக உள்ளே போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கிருமி உள்ளே போகும்போது அந்த கிருமியை தாக்கி அழிக்கிறதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் உள்ளே போகும். அப்போ அந்த கிருமியை தாக்குற நேரத்தில் நம்ம மூளையும் சேர்ந்து அடிச்சிருவாங்க. அதுதான் என்செஃபலைட்டிஸாக நமக்கு வெளிப்படுது. ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். கேக்குதா? நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர். சார் சொல்லுங்க சார். ஹலோ சந்திரசேகர், நீங்க பேசுறது கேக்குது. கேக்குது சார், சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. ஓகே. வணக்கம் டாக்டர், நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர். சார் சொல்லுங்க சார். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். என்ன மூளை காய்ச்சல் அப்படிங்கறது ஏற்பட்டுருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் அப்படிங்கறத எடுக்கணும்? அது முதல் கேள்வி. 2வது வந்து இந்த மூளை காய்ச்சல் அப்படிங்கறது ஏற்பட்டதுன்னா அதற்குரிய இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு தனித்தனியா இருக்குமா? இதுல நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நன்றிம்மா. ஸோ காய்ச்சல் வந்து நம்ம கண்டறியணும்னா நம்ம முதல்ல மூளைக்காய்ச்சல் தான்றதை சந்தேகப்படணும். ஸோ சந்தேகப்படுறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லெத்தர்ஜி, ஒரு அலர்ச்சி, ஒரு ட்ரௌசினஸ், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முதல் கட்டமாக நம்ம மூளைக்காய்ச்சல் சந்தேகப்படுவோம். நிறைய பேருக்கு வந்து மூளைக்காய்ச்சல்னு சொல்லப்படக்கூடிய என்செஃபலைட்டிஸ் கூட மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அதாவது மூளையை சுற்றி மண்டை ஓடுக்குள்ளே ஒரு கவர் இருக்குது. அந்த கவர் வந்து நம்ம மூளையை வந்து பாதுகாத்து இருக்க கவர். அதில் கிருமி வந்துடுதுன்னா அது வந்து நம்ம கழுத்து பகுதியில் ஒரு ஸ்டிஃப்னஸை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம கழுத்தை தூக்கி பார்க்கும்போது நல்லா டைட் ஆகிடும், கத்துவாங்க. ஓகே. இது ஒரு முக்கியமான சைன் வந்து எமர்ஜென்சி ரூமில் எல்லாரும் பார்க்குறது. அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கிற இடங்களில் எம்ஆர்ஐ ஸ்கேனை முதல் கட்டமாக கேட்போம்.
கான்ட்ராஸ்ட் படுத்தி ஏன் இதை பண்ணுவோம்னா மூளை காய்ச்சலில் சில நேரங்களில் மூளை பெருசாக வீங்கி வந்து கூட ஏற்படலாம். அந்த மாதிரி வீக்கம் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துப்போம். அதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்போம். அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் சில மூளை காய்ச்சலுக்கான அறிகுறியுமே துல்லியமாக கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கொசு மூலமாக வரக்கூடிய இந்த விஷயத்துக்கும் டெங்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மூளையில் ரத்த கசிவு ஏற்படும். இதெல்லாம் எம்ஆர்ஐ காட்டி கொடுத்துரும். நமக்கு அப்போவே தெரிஞ்சிருவோம் நம்ம இதை தான் நம்ம இயக்கி போகிறோம். நம்மகிட்ட அது மட்டும் பத்தாது. மூளை காய்ச்சல் வர்றதுக்கு முக்கியமான டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முதுகுலேருந்து நம்ம மூளையை சுற்றி இருக்கிற நீரை முதுகு பகுதியிலேருந்து ஒரு ஊசி போட்டு எடுத்துட்டு பரிசோதனை கொடுப்போம். அந்த பரிசோதனையில் வந்து உங்களுடைய நீரில் புரதப்பொருள் ஜாஸ்தியாக இருக்கா, சுகர் எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பழுப்பணுக்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாக 5 பழுப்பணுக்கள் தான் அதிகபட்சம் இருக்க முடியும். அது வந்து 300 400ன்னு ஏறி போயிடுச்சுன்னா அங்கே பழுப்பணுக்கள் உள்ளே பூந்துருச்சுன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீரை எடுத்து பாக்டீரியாவுக்கு வளர்கிறதுக்கு கல்ச்சருக்கு அனுப்புவோம். சில நேரம் நமக்கு இப்போ அட்வான்ஸ்டு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா PCR டெஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த PCR டெஸ்ட் ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே இந்த நீரில் வந்து ஒரே ஒரு DNA காப்பி, இந்த கிருமியோட ஒரு DNA காப்பி இருந்தாலும் அது பிக் பண்ணிடும். இதை தூக்கி நீங்கள் அதில் போட்டிங்கன்னா 4 மணி நேரத்தில் எந்த கிருமின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே நீர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டுட்டு 4 மணி நேரத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி கிருமியே கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிருமிக்கான மருந்து ஆரம்பிச்சிருவோம். ஆனால் 4 மணி நேரத்தில் நம்ம கிருமியை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கான வைத்தியம் பண்ணுற அளவுக்கு இப்போ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு வகையராக்கும் இந்தந்த கிருமி தான் காமன் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றாப்புல இதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டையும் சேர்த்து அனுப்பணுன்றது நமக்கு தெரியும். ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப காமன் இல்லாமல் சில ரொம்ப ரேரான இன்ஃபெக்ஷன், அதாவது நம்மளுடைய உடல் மூர்ப்பினால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனப்பட்டால் மட்டுமே வரக்கூடிய கிருமிகளையும் சேர்த்து பார்ப்போம். இல்லைனா ஸ்டாண்டர்டாக சில கிருமிகள் இருக்குது, அது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பார்ப்போம், இதையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ அங்கே வந்து வயசு வந்து ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துது. இந்த வயதினருக்கு இந்த கிருமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் இதுவும் இருக்குது. இதெல்லாம் 1+1+1ன்னு போட்டு ஒரு ஃபார்முலா வந்தோடனே சில இதெல்லாம் கூட்டி குறைச்சி நம்ம அந்த டெஸ்ட்டுகளை கேட்போம். அதில் கேட்டாப்பில் நாம் என்ன பண்ணுவோம், அதே டெஸ்ட்டில் இந்த கிருமி நாம் கொடுக்குற அந்த ஆன்டிபயோட்டிக்கு ஏற்புடையதாக இருக்கா. சில நேரங்களில் இந்த கிருமிகள் சமுதாயத்தில் இருந்து ரொம்ப வீரியமாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கு சாகக்கூடிய நிலைமையில் அது இருக்காது. ஸோ அப்போ அதுவுமே அந்த கல்ச்சர் டெஸ்ட்டில் ரிப்போர்ட்டில் வரும்பொழுது இதையும் கொண்டு ஓகே இந்த கிருமி நாம் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் சரி தானே, நம்ம ஆன்டிபயோட்டிக்கை கூட இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, நம்ம மாற்றணுன்றது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் மேடம், நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமாமா? நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பேரு? வீரம்மாள் மேடம். வீரம்மா டாக்டர் இருக்காங்க, பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ எங்க ரிலேட்டிவ் வந்து 35 வயசு இருக்குங்க சார். அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு வலி அடிக்கடி சார், காலில் கையில் வந்து ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொரு இடத்துல வலிக்குதுங்கிறாங்க சார். ஓகே. நரம்பு வலி சார். நரம்பு வலி சொல்லி முடியுமா? அது ஒவ்வொரு நாளைக்கு இப்போ சுளுக்கு மாதிரி காலில் பாதத்தில் வலிக்குதுங்கிறாங்க, அப்புறம் முழங்காலில் வலிக்குதுங்கிறாங்க. அது என்ன காரணமா இருக்கும் சார்? அம்மா அங்கங்கே இப்போ பாதத்தில் வலிக்குது, அதை விட்டா முழங்காலில் வலிக்குது, இல்லைன்னா முட்டியில் வலிக்குது, இது போல் இருக்கிறது பெரும்பாலும் நரம்பு வலியாக இருக்க வாய்ப்பு இல்லைம்மா. இப்படி இருக்கிறது தசை வலிகளோ இல்லை மூட்டு வலிகளாக தான் இப்படி இருக்கும். நரம்பு வலின்றது ஒரே வேகமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பரவும், கரண்ட் போல் பரவும். இப்போ இடுப்புலேருந்து கீழ் வழியாக பரவும். அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து நரம்பு வலின்னு சொல்ல முடியும். நரம்பு வலி சார்ந்தது வந்து தசை பலவீனம் மறுத்து போகிறதோட சேர்ந்து வரும். பெரும்பாலான நாட்கள் வந்து அதிகமாக வாய்ப்பு என்னென்னாமா முதுகு தண்டு வளத்தில் ஜவ்வு எதுவும் விலகி இந்த நரம்பு உறுத்துறதுனால வரலாம். இந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் உங்கள் மருத்துவரை பார்த்துட்டு ஒருவேளை எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படும்னு அவர் சொன்னார்னா பண்ணி பார்த்துக்கணும் முதுகு தண்டு வளத்துக்கு. தேங்க்யூ. ஓகே டாக்டர், இப்போ பிபி சுகர் இந்த மாதிரி வேற பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த மூளை காய்ச்சல் வரத்துக்கு வாய்ப்பு ஏதாவது கனெக்ட் இருக்கா டாக்டர்? இது நேரடியாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சுகர் அப்படின்ற நம்ம நாட்டுடைய ஒரு முக்கியமான நோயாக இருக்குது. இந்தியா தான் உலகத்துடைய சுகர் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த நீரிழிவு நோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சி போயிடும். இப்போது நம்ம உடம்புக்குள்ளே கிருமி வந்தால் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தருக்கு வந்து அதே கிருமி உங்களுக்கும் வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு மூளைக்காய்ச்சல் வராமல் இருக்கலாம், அவருக்கு வந்திருக்கலாம். ஓகே. அப்போ அப்படி இருக்கும்போது
இந்த கிருமியை வந்து மூளை வரைக்கும் அளவு பண்ணக்கூடாத வேலையை தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செஞ்சுருக்கணும் தடுப்பு நிலையில். அப்போ அவங்களுடைய ஒரு மெத்தனமோ ஒரு ஃபெயிலியரோ இவங்கள மேலே போக வச்சுருக்கணும். இல்லை அந்த கிருமி அவ்வளோ வீரியமாக இருந்தால் மூளைக்கு போயிருக்கணும். இப்போ சுகர் வந்து எங்கே வருதுன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய செயல்திறனை குறைச்சிரும். ஸோ அப்போ உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியால் ஒரு கிருமியை அவ்வளவு பலமாக எதிர்க்க முடியாது. அப்போ அந்த கிருமிக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே போல் நம்ம மூளைக்காய்ச்சலுக்கான வாய்ப்பும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட தான். ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராதாகிருஷ்ணன், எனக்கு வயது 68. ராதாகிருஷ்ணன் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. எனக்கு வயது 68 ஐயா. எனக்கு சில நேரம் சுத்தல இருக்கு. வலது கையில இந்த மோதிர விரல்ல ஃபர்ஸ்ட் கவுண்ட் மட்டும் மடங்கிக்குது. ஓகே. அந்த உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பிரச்சனை நரம்பு பிரச்சனை இல்லைங்கய்யா. அதுக்கு வந்து நம்ம ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லுவோம். அது வந்து தசைகள் வந்து நம்ம மோதிர விரல் பக்கத்தில் போகிற அந்த தசைகள் வந்து லாக் ஆகிடுச்சிங்களே, மடக்கும் போது லாக் ஆகிடும், ரிலீஸ் ஆகாது. இது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இதை வந்து வலி இல்லைன்னா விட்டுடலாம், இது ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுகர் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக உண்டு. உங்களுக்கு இல்லைன்னா விட்டுருங்க, இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா அந்த 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 ட்ரிகர் ஃபிங்கரை அந்த மசில் மாட்டிக்குது ஒரு இடத்துல, அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போயிடுங்க. நன்றிங்க. ஓகே. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர், பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க மேடம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நீர் எடுக்கிறாங்க டாக்டர், அந்த டெஸ்ட் பண்றதுக்கு அந்த இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குமா, அல்லது அது செக்ரீட் ஆயிட்டே இருக்குமா? அது எடுக்கிறதுனால எதுவும் டேஞ்சர் ஆகுமா டாக்டர்? அது ஸ்பைனல் கார்டு வந்து அந்த நீர் வந்து மூளைக்குள்ளேருந்து சுரந்துக்கிட்டே இருக்கு மேடம். சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு 30 ml சுரக்கும். ஸோ அப்போ அதை நம்ம எடுக்க அது சுரந்துட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது கேணி மாதிரி எடுக்க அது ஊறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, பாதிப்பு எதுவும் இருக்காது. நமக்கு வந்து என்ன நோயின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உயிரை காக்கிறதுக்காக அதை நம்ம எடுக்கிறோம். அதனால அது எடுத்து தான் ஆகணும். அதில் எந்த பாதிப்பு இல்லை. அது பண்ணும்பொழுது சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மூளைக்காய்ச்சலுக்கான சந்தேகம் இருக்கும், ஆனால் நமக்கு உண்மையிலே மூளைக்காய்ச்சல் இருக்காது. அப்படி இருக்கும்போது நாம் அதே தலைவலி இருக்கும், கொஞ்சம் ட்ரௌசியாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வேறு காரணம் இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம வந்து மூளைக்காய்ச்சல் வந்து ஒரு நோய், உயிர்கொல்லி நோய். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் அதை எடுத்து பார்க்கணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, அந்த நீர் எடுத்ததுக்கு பிறகு அந்த நீர் எடுத்த அந்த நோயாளியை வந்து எழுந்துச்சிக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லுவோம். தலகாணி கூட வைக்கக்கூடாது 24 மணி நேரத்துக்கு. ஏன்னா எடுத்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம நீர் எடுத்திருக்கோம், அங்கே கொஞ்சம் லீக் ஆகும், அதனால் மூளை கொஞ்சம் கீழே இறங்கும், அதனால் கழுத்தில் சரியான வலி மட்டும் ஏற்படும். மற்றபடி இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 24 hours ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் காஃபி குடிச்சிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே டாக்டர். அந்த டெஸ்டிங்காக இது எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, இது எடுத்தா நல்லது. இது எடுக்கிறது வந்து 100% சேஃப். இது எடுத்தால் மட்டும்தான் சில நோய்கள், இந்த மருத்துவத்தை நம்ம செய்யவே முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேம். டாக்டர், ஆரம்பத்திலே இந்த நோயை கண்டுபிடிச்சா முழுமையாக குணப்படுத்த முடியுமா டாக்டர்? எவ்வளோ நாட்கள் இதோடைய மருந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும்? ஸோ இது வந்து நம்ம சொன்னபடி இது வந்து ஒரு நிதானமான ஒரு நீரிழிவு மாதிரி ஒரு நோய் கிடையாது. இது வந்து ஒரு எமர்ஜென்சி. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் வந்து சில மணி நேரங்கள், 1 நாள் 2 நாள் அவ்வளவுதானே தவிர, அதுக்கு மேலே நம்ம இதை நேரம் எடுத்துக்க நம்மளுடைய மூளையை இது வந்து மிக மோசமாக பாதிப்பு ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அந்த கணக்காக பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் விண்டோ வந்து போட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை வாரம், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கான அந்த விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் மூளை காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு எல்லா டாக்டர்களும் இருக்கிட்டையும் இருக்குது. போக வேண்டியது மட்டும் தான் நம்ம வேலை. இதில் வந்து நீங்கள் போக முடியாமல் இருக்கவே முடியாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ரௌசி ஆறாருன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகாமலாம் இருக்கவே மாட்டீங்க. ஸோ நம்ம மாநிலம் வந்து இந்த இடத்துல மிகையாக தான் இருக்குது, கண்டுபிடிச்சிடுறோம். இது நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது என்ன கிருமின்றதை பொறுத்து தான்
இதோடைய வைத்தியத்துடைய நேரங்களும் வருது. ஓகே. சில நேரங்களில் சாதா வைரஸ் கிருமினா நம்ம வெறும் ட்ரிப்ஸு ஃப்ளூயிடு போட்டு ஒரு 4-5 நாள்லேயே சரியாயிடும். ஓகே. ஒரு சில நேரங்களில் வந்து ஹெர்பீஸ் வைரஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அக்கீப் டைப் வைரஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கெலாம் வந்து 10லேருந்து 14 நாள் ஊசி போட வேண்டியிருக்கும் இன்ஜெக்ஷன். ஓகே. பாக்டீரியஸ் கிருமி வந்து ரொம்ப சிவியராக இருந்தாலும் 14லேருந்து 21 நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். ரொம்ப அரிய வகையாக பூஞ்சான் ஃபங்கஸ் டைப் கிருமி வந்து தான் நம்ம 1.5 மாதம் வரைக்கும் கிட்ட போட வேண்டியது இருக்கும் கிருமிகளுக்கான மருந்து. அது அந்தந்த கிருமியை பொறுத்து தான் மருந்துகள் மாறுபடும். ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க. வணக்கம், யாருங்க? ஹலோ. வணக்கம் சார். ஹலோ, குட் ஈவினிங். நான் நாகராஜன் ஃப்ரம் திருச்சி. சார் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து சார் மூளையில கட்டி இருக்குன்னு சொல்லி 2023ல சொன்னாங்க. ஓகே. அதுக்கு நான் வந்து வெட்டின் 16 mg டேப்லெட் சாப்பிட்றேன். அப்புறம் வந்து கெப்ரா சாப்பிட்றேன் 250 mg 2 வேளைக்கு. ஹலோ. சரிங்க சார். அப்புறம் வந்து ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருந்தது. சரிங்க சார். அதுக்கு வந்து அட்மெண்டா 10 mgன்னு கொடுத்து 3 மாசம் ஒரு ரிவ்யூ போறேன். சரி சார். இதுக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மெனஜிட்டிஸ் ஆர் அந்த மூளை காய்ச்சலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? இதுக்கும் மூளை காய்ச்சலுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது சார். நீங்க சொல்லும்படி பார்த்தா உங்களுடைய கட்டி மெமரி லாஸ் வந்துச்சு, அதனால அட்மெண்டா கொடுத்தாங்க. அது ரீசன்ட் ஃபியூச்சர் அது. பட் முன்னாடி எனக்கு இருந்தது அந்த கட்டி வளரல அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். So I want to ask you how long I should take this tablet? I am 70 years old now. சார், இந்த மாத்திரைகள் வந்து அட்மெண்டான்ற மாத்திரைகள் வந்து உங்களுடைய நரம்புடைய செயல்திறனை கூட்டுறதுக்காக கொடுக்கறது. இதை நீங்கள் வந்து கம்பல்சரியாக கண்டினியூ தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்களுடைய மூளையுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவ்வளோ நல்ல கிளியராக உங்கள் தாட் ப்ராசஸை வச்சு என்னை கேள்வி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அட்மெண்ட்டாக வந்து கம்பல்சரியாக கொடுக்கணுன்ற அளவுக்கு உங்கள் நிலைமை இல்லை. பட் அது எடுக்கிறதுனால வந்து ஏதாவது இப்படி வச்சுப்போம், அந்த மாத்திரை எடுக்கிறதுனால ஏதாவது ஆபத்து இருக்கா, ஏதாவது உங்களுக்கு அப்படி இல்லைன்னா அதான் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அட்மெண்ட்டை எடுத்து தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. கெப்ரா வந்து அது ஒரு டவுட் தான் சார். அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் நரம்பியல் டாக்டர் வந்து உங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நினச்சிருக்காரு. அதை கணக்கு பண்ணி தான் கெப்ரா கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அதுக்கான காரணத்தை கரெக்ட், அதுக்கான காரணத்தை வந்து நம்ம அது வந்து வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு அவர் நினச்சதுனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அதை நம்ம அந்த டாக்டருடைய மனநிலையில் இருந்தால் அதை பார்க்க வேண்டியது இருக்கும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அது வணக்கம், யாருங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். இப்போ ஃபிக்ஸ் வந்தா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. ஃபிட்ஸ் வரும்பொழுது நம்ம முதல் செய்ய வேண்டியது அந்த ஃபிட்ஸ் வர நபரை சுற்றி இருக்கிற ஆபத்துகளை விளக்கிடணும். சரிங்களா? இப்போ நிற்கிறாரு அப்படின்னா யாரோ ஒருத்தர் தாங்களாக பிடிச்சி அவரை ஒரு ஃப்ளாட்டான இடத்துல படுக்க வைக்கணும். சுற்றி ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள் இல்லைன்னா வந்து ரஃப்பான விஷயங்கள், அடிபடுற மாதிரி விஷயங்கள் அதுலேருந்து தடுக்கணும். ரெண்டாவது வந்து ஃபிட்ஸ் வரும்பொழுது எதுவும் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய கையை வந்து முறுக்கிட்டு போகிறாருன்னா அதை தடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. அவர் நாக்கை கடிக்கிறாருன்னா அப்போ நாக்குக்கு நடுவில் எதையும் பொருள் கொடுக்கக்கூடாது. அவர் வலிப்பு நிப்பாட்டுறதுக்குன்ட்டு கையில் சாவி கொத்தோ இரும்போ இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக வலிப்பு நிற்கும்னு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை. பொதுவாகவே வந்து எல்லா வலிப்பும் அதிகபட்சம் 2 நிமிஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யாக்கட்டி நின்று போயிடும். இதில் ஃபிட்ஸு வந்து முறுக்கிட்டு நின்னதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அவரோட உடம்பு வந்து ஒரு தளர்ச்சி நிலைக்கு வரும். டைட்டாக இருக்கிறது தளர்ச்சி நிலைக்கு வரும். அந்த நிலைமையில் மட்டும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரை வந்து இடது பக்கமாக திருப்பி தலையும் உடம்பும் திரும்புகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அவர் வாயில் இருக்கிற உமிழ்நீர் எச்சையானது வந்து கீழே வடிஞ்சிரும். இல்லை இந்த நேரங்களில் தான் வந்து இந்த தளர்ச்சி நிலையில் நேரத்தில் தான் அந்த எச்சை வந்து நம்மளுடைய உணவு குழாய்க்குள்ளே போகிற நேரத்துக்கு பதில் மூச்சு குழாய்க்குள்ளே போய் நம்மளுடைய மூச்சு குழாயிலேருந்து அந்த அடைப்பு ஏற்பட்டு நம்மளுடைய சொந்த எச்சையில் முழுகிறதுக்கான நேரம் வரும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஆபத்தை களையணும், வலிப்பு நிற்கிற வரையும் வெயிட் பண்ணணும். நின்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடது பக்கமாக திருப்பி படுக்க போட்டிங்கனாலே போதும். கைகளை தடுக்கிறது மூலமாக ஃப்ராக்சர் ஏற்படலாம். வாயில் வேறு ஏதாவது வச்சிங்கன்னா அதை அவர் முழுங்கிடலாம். கையில் இரும்பு எதாவது கொடுத்திங்கன்னா அதை அவர் போய் கண்ணில் சொருகிடலாம். இது மாதிரி பண்ணி அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் சரியாக முடியல அப்படின்னா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே டாக்டர். இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா
மூளை காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறமா நினைவாற்றல்ல இல்லை நம்மளுடைய செயல்களில் ஏதாவது மாற்றம் இருக்குமா டாக்டர்? இந்த நோய் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காலம் வந்து நரம்பு அப்படின்ற கணக்கு வருது. ஸோ இந்த நோய் வந்து 2 விதத்தில் பாதிப்பை வந்து நீண்ட நாள் கொண்டு போகும். ஒன்று, அதோடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆரம்பமே வந்து கோமாவில் போய் லேண்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் நிச்சயம் இருக்கும். சில நேரங்களில் வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது, கூடவே பழகிறவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அந்த அந்த பேஷன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பொறுமைத்தன்மை இழப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அஜிடேட் ஆவாங்க. அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடும். ஒரு நேரத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார முடியாத மாதிரி எழுந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் வரும். ஸோ இது வந்து அவங்களுடைய வீரியத்தன்மை ஒன்று. அப்புறம் எவ்வளோ லேட்டாக நம்ம அதை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. சில நேரங்களில் இது மூலமாக ஒரு தழும்பு மூளையில் ஏற்பட்டுச்சுன்னா அது வாழ்நாள் முழுக்க வலிப்பு வரத்துக்கு ஒரு வேலையாக பார்த்துரும். ஸோ இந்த தழும்பு வந்து வலிப்பை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பிஹேவியரில் சேஞ்சஸ் வரும், மெமரியில் சேஞ்சஸ் வரும், அண்ட் சில நேரங்களில் ஃபிட்ஸாக இது வர்றது வந்து இதெல்லாம் ரொம்ப காமன் தான் ஆஃப்டர் ஒரு என்செஃபலைட்டிஸ். ரொம்ப சில நேரங்களில் மட்டும்தான் இந்த ஃபிட்ஸின் பாதிப்பினால கைகால் செயலிழப்பு வந்து அது வந்து தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி மூலமாக சரி பண்ணக்கூடிய நிலைமை வரும். பட் ப்ரிடாமினன்ட் டைமில் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அதுவுமே நம்ம சீக்கிரமாக வைத்தியம் பண்ணுற மூலமாக நம்மளால் அதை தடுக்க முடியும். ஓகே டாக்டர். வணக்கம், யாருங்க இருந்து? ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சென்னை, வயசு 74 எனக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து விரல் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க. பிபி இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, பிசி ப்ராப்ளம் இருக்கு. நடந்தா ஷேக்கிங் போயிட்டு இருக்கு. என்ன மூளை காய்ச்சல் சார்? இது நீங்கள் சொல்கிற எதுவுமே மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் கழுத்து எலும்பு தண்டுவளத்துலேருந்து வெளியில் வர நரம்புகளுடைய பிரச்சனை. ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து நமக்கு கூட இருக்கிற இந்த விஷயங்களும் இருக்கலாம், இல்லைனா முதுகு தண்டுவள பிரச்சனையாகவும் இருக்கலாம். இதுக்கும் மூளை காய்ச்சலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் அருகாமையில் இருக்கிறவங்க நரம்பியல் டாக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க ஐயா. ரைட்? டெஸ்ட் முதல்ல டாக்டர் பாருங்க. டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் கூட வேண்டாம், இது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போகுதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. என்ன ப்ராப்ளம்ங்க? ப்ராஸ்டேட், PSA. ஸோ ப்ராஸ்டேட்டில் சுகர்னால இது வரலாங்கய்யா. ப்ராஸ்டேட் மற்ற விஷயங்கள்லாம் இது வாய்ப்பு இல்லைங்கய்யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, அவங்க வந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணிட்டோம். நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நரம்பியல் டாக்டர் நம்ம கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்கள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சுந்தரி, பெரியார் நகர்ல இருந்து பேசுறேன் மேம். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. மேடம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சார், என்னோட பேரன் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, 3 இயர்ஸ் கழிச்சு இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஆட்டிசம்னு சொன்னாங்க. சரிங்க மேடம். டாக்டர் சுமரா ஃபவுண்டேஷன்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க மேடம். ரெகுலர் ஸ்கூல் வந்து போயிட்டு இருக்கான். ஆனா அதுல வந்து பிள்ளைங்களா கூட சேர்ந்து உட்கார்ற மாதிரி இல்ல. அது எப்படிங்க சார்? இப்ப வேற ஸ்கூல் சேர்க்கலான்னு இருக்கோம். அதுக்கு ஸ்பெஷல்லே சேர்க்கலாமா இல்ல ரெகுலர் ஸ்கூல்லே சேர்க்கலாமா அவனை? மேடம், இது வந்து ஒரு நம்ம எல்லாம் செய்யறான் சார். மேடம், இது வந்து பேச மாட்டான், தானா பேச மாட்டான், நம்ம சொன்னதை பேசுறான். கரெக்ட் மேடம். இது வந்து நம்ம ஒரு உரையாடலில் பண்ணுற விஷயம் இல்லை, நேரில் பார்த்து அந்த குழந்தை. இப்போ நம்ம இது மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கு. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லப்படக்கூடியது இப்போ தான் இந்தியாவில் வந்திருக்கு. சில பள்ளிகளில் வந்து ரெகுலர் ஸ்கூலாகவும் இருக்கும், பட் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் சேர்த்துப்பாங்க. ஸோ ரெகுலர் ஸ்கூல் டைமிங்ஸில் கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க, தனியாக அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷன் டைமும் வச்சுருப்பாங்க. அது போன்ற ஸ்கூல்கள் வந்து இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷல் ஸ்கூலும் போடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ரெகுலர் ஸ்கூலில் இவரால் கோப்பப் பண்ண முடியல, மற்ற குழந்தைகளுடைய வேகம் கோப்பப் பண்ண முடியல, இல்லை அவங்க பேசும்போது இவர் பேச மாட்டேங்கிறார், அதனால் அந்த குழந்தைங்க இது கூட பேச மாட்டேங்குதுன்னா இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸுன்றதை வந்து ஒரு ஆப்ஷன். பட் இது எதுவுமே வந்து நம்மளுடைய ஒரு நிகழ்ச்சி உரையாடல் மூலமாக செய்யக்கூடிய விஷயம் இல்லை. நேரடியாக உங்கள் மருத்துவர்கிட்ட தான் பேசணும். டிராயிங் வரைகிறான் சார், டிராயிங் வரைகிறான், எல்லாமே சொன்னதெல்லாம் செய்யறான் சார். நம்ம பேசுனா இந்த மாதிரி அம்மா அம்மா எடுத்துன்னு போ சொன்னாதான் சார் அம்மா எடுத்துன்னு போன்றா, தானா பேச மாட்டேன்றான் சார். அவன் கொஞ்சம் நேரம் எடுக்கலாமா, பட் அந்த ஸ்கூலா பார்த்து இல்லை இவர் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொல்ற வரைக்கும் நீங்க எதையும் மாற்ற வேண்டாம்.
அப்படிங்களா சார்? அவன் எப்போ கியூர் ஆகான் சார்? அதுக்கு கியூர் ஒன்றும் கிடையாதுமா. இது வந்து ஒரு பயிற்சிமா. இது நேரம் எடுத்து அதுவாக தானாக தான் சரியாகும். சில பேருக்கு ஒரு பாதி பள்ளி பருவத்திலே சரியாயிடும். சில பேர் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து வயசானாலும் இருக்க தான் செய்யும். இது வந்து ஒரு நோயாவே நம்ம எடுக்க முடியாது. பயம் தெரிய மாட்டேங்குது. மற்றபடி எல்லாமே எழுதுறான், படிக்கிறான், நம்ம சொல்லி கொடுத்ததை பேசுறான். அதாம்மா, இது வந்து ஒரு நோய் கிடையாதுமா. இது ஒரு நோய் கிடையாது. அதனால இதை வந்து பயிற்சி கொடுக்க கொடுக்க நிச்சயம் முன்னேறும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. நேரடியாக உட்காந்து உங்கள் டாக்டர் கிட்ட பேசுகிற விஷயம் தான் இது. சரியா? ஆமாம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. கண்டிப்பாக அவங்க பேரை ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு டாக்டர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறமா, என்செஃபலைட்டிஸ் வந்ததுக்கப்புறமா பெற்றோர்கள் குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும் டாக்டர்? இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மேடம். இது வந்து நம்மளால் செய்யக்கூடியது என்ன? இந்த நம்ம இந்தியன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் ஒன்று உண்டு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி தடுப்பூசிகளை போட்டுக்கணும். இந்த தடுப்பூசிகள்னால நிறைய மூளைக்காய்ச்சல்கள் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுடைய சுத்தம், அந்த சுகாதாரத்தை வந்து பேணி காக்கிறது. ஸோ அதீத கூட்டங்கள் இருக்கிற இடங்கள் இங்கெல்லாம் தான் இதுக்கான பரவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹைஜீன் இல்லாத ஃபுட்டு சாப்பிட்றது, கூட்டங்கள் இல்லாத, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கூட்ட நெரிசலில் தான் ஒரு விஷயம் பண்ணணுன்றது அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதை தடுத்துக்கலாம். மற்றபடி இது வந்து உங்களால் செய்யக்கூடியது இந்த நோய் தடுப்பு ஊசியும் இது மூலமாக தான் பண்ணும். வரணும்னு இருக்கிற அந்த மூளைக்காய்ச்சலை நம்மளால் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. ஆமாம். ஓகே டாக்டர். டாக்டர், இன்னைக்கு இந்த என்செஃபலைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டாக்டர்? எந்த ஒரு நேரங்கள்லையும் நாம் இப்போ முன்னாடி சொன்னபடி நினைவிழந்தது, வலிப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டரை போகாமல் இருக்க போகிறதில்ல. ரொம்ப அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க, குழந்த மாதிரி நடந்துப்பாங்க, சில நேரம் வந்து சிரித்து விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப டல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன மூமெண்ட்டு, அந்த நேரத்தில் டாக்டர் எனக்கு என்னமோ என் குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, நீங்கள் உடனே பார்த்து சொல்லுங்கன்னு உங்கள் நரம்பு டாக்டரை நீங்கள் உடனடியாக அணுகிறது மூலமாக ஒரு பெரிய பாதிப்பை அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் நீங்கள் தடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ரெசிடியூவாக, அதாவது எந்த ஒரு பின்விளைவுகளுமே இல்லாமல் தடுக்க முடியும். அது மாதிரியான ஒரு நோய் தான் இந்த என்செஃபலைட்டிஸ். இந்த நேரங்கள்லேயே அதை கண்டுபிடிச்சி டாக்டர்கள் சொல்கிறத செஞ்சிட்டிங்கன்னா வசதி. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த முதுகில் நீர் எடுக்கிறதுக்கு வந்து பயப்படக்கூடாது. இந்த முதுகு நீர் எடுக்காமல் இந்த நோயை கண்டுபிடிக்கவே முடியாது. சந்தேகம் வரையும் தான் பட முடியும். எந்த கிருமின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் வைத்தியம் பண்ண முடியும். அதை சொல்லும் போது இல்லை முதுகுலெல்லாம் நீர் எடுக்கக்கூடாது, அது பயம் அப்படின்னு சொல்லாதீங்க. அது முற்றிலும் சேஃபு. அதை பண்ண போகிறது ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணி கரெக்டான நேரத்தில் உங்கள் மூளையை காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா அதை விட ஒரு பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு கிடையாது. நிச்சயமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். 1 மணி நேரம் நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்கள் கூட பேசினதில். நிகழ்ச்சியில் என்னைய மீண்டும் கூட்டத்துக்கு மிகவும் நன்றி. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக இவ்வளவு மக்கள், இவ்வளவு சந்தேகங்கள் இருக்காங்க, எல்லாமே வந்து ஒரு கரெக்டான சந்தேகங்கள் தான். எல்லாமே என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். ஓகே, உலக மூளை அழற்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த என்செஃபலைட்டிஸ் பற்றி நரம்பியல் டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள் நிறைய விஷயம் நம்ம கூட இன்னைக்கு ரெயின்போ நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டாங்க.